சதய விழா நடைபெற இருக்கு. தமிழ்நாட்டுல இந்திய அளவுல சோழர்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியம்? எத்தனை மாற்றங்கள் அவங்களால உருவானது? வணிகம், வர்த்தகம் இதிலெல்லாம் பெயர் பெற்றவர்கள் சோழர்கள், சோழ சாம்ராஜ்யம். இந்த நேரத்துல அவங்க குறித்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர் ஜெயஸ்ரீ சார்நாதன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். யாத்ரீகர் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். மேடம், முதல்ல சோழர்களுடைய பங்கு எப்படி மேம் இந்தியாவுக்கு? நான் இந்தியாவுக்குன்னே கேட்கிறேன். இந்தியாவுக்குன்னு கேட்டீங்கன்னாக்க தி கல்லணை கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராபப்ளி உலகத்திலேயே முதலாக கல்லால முழுவதுமே கல்லால கட்டப்பட்டது 2000 வருடங்களுக்கு முன்னால். ஆக்சுவலி அதை பத்தியும் நான் ஒரு ஆய்வு செஞ்சிருக்கேன். அந்த ஆய்வின்படி அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது பொது யுகத்திற்கு முன்பு 100வது வருடத்திலிருந்து 200வது வருடத்திற்குள்ள அது கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு 2100 வருடங்களுக்கு முன்னாலேயே உலகத்திலேயே முதலாக காவிரி ஒரு ஆற்றுக்கு நடுவே அணை கட்டினது. அந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் இன்னி மட்டும் அது நிக்கிறது. அப்கோர்ஸ் இங்கிலீஷ்காரங்க வந்தப்ப அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. பட் ஒன்னும் மேஜரா அது ப்ராப்ளம் கொடுக்காம இவ்வளவு வருஷம் நின்றுருக்குன்னா அது உலகத்திலேயே அது ஒரு பெரிய ஒரு சாதனை. அதே மாதிரி இந்த திரைக்கடலோடியும் திரவியம் தேடு தமிழர்களுக்கு என்றைக்குமே உண்டு. இது நீங்க ராஜேந்திர சோழனை பத்தி சொல்றீங்க. அவருக்கு 1000 பல இல்ல 2000 3000 வருடங்கள் கூட இருக்கலாம். அதற்கு முன்னாடியே தமிழ் மக்கள் திரைக்கடலோடு திரவியம் தேடி இருக்கிறார்கள் என்று நமக்கு சங்க நூல்கள் மூலம் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டினப்பாலையில பாத்தீங்கன்னாக்க ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் இவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஈழம் தெரியும். காழகம்ங்கிறது கடாரம். எந்த நாள்லயோ அது பட்டினப்பாலைன்றது அது கரிகாலன் காலம், ஈவன் அதற்கு முன்னாடியே அங்கெல்லாம் போயிருக்காங்க. புதுசு இல்ல. கடாரம்ன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது கடாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு சுமத்ரா தீவு கிட்டக்க அந்த பக்கம் இருக்கு, மலாய் பெனின்சுலால. அந்த இடங்களுக்கெல்லாம் எந்த நாள்லயோ போயிட்டு வந்திருக்காங்க. ராஜேந்திரன் காலத்துல மட்டும் போனதுன்னு இல்ல, அதற்கு முன்னாடியே. அனதர் திங் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்முடைய தமிழ் மக்களுடைய சிலப்பதிகாரம் எடுக்க கோவலனுடைய முன்னோர்கள்ல எப்பயோ ஒருத்தன் இருந்தவன் கம்பளச்செட்டி என்ற பேர்ல, இது மணிமேகலையில இந்த வேர்டு வருது. கம்பளச்செட்டி அவர்கள் கோவலனுக்கு முன் எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் முன்னாடி இருந்தவங்க. அவங்க இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போய் அவங்க வாணிபம் செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு வரப்பதான் அந்த பீலி விளைன்ற பெண் தன்னுடைய அந்த சோழ அரசனுக்கு ஒரு குழந்தையை ஈன்றுகிறாள். அந்த குழந்தைய அவ நீ கொண்டு போய் கொடுத்துரு பூம்புகார்ல இருக்கிற அரசனுக்குன்றப்ப அங்கேருந்து கொண்டு வர. பிற்காலத்துல அந்த குழந்தை தான் இங்கே தொண்டை மண்டலத்தை ஆண்ட இளம் திரையன். ஸோ நீங்க இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முந்தின கதை. அப்போல இருந்தே நம்ம தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போயிருக்கோம். அப்ப எங்கெல்லாம் போனோம் அப்படின்னா சைனா மட்டும் போயிருக்கோம். சீன தேசத்துக்கு எல்லாமும் போய் அங்கிருக்கிற பொருள்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இங்கிருந்தும் பொருள்களை எடுத்துக்கொண்டிருப்போம். அங்கிருக்கிற பொருளை அங்கேந்து ஆப்பிரிக்கா, அரேபியா போன்ற இடங்களுக்கும் போயிருக்காங்க. சோ சும்மா ஊர்லயே நம்ம நாட்டிலேயே உட்கார்ந்து அவங்க. அந்த மாதிரி ஒரு வணிக குழாங்கள் அன்றே இருக்கின்றன. அந்த விதத்துல பார்த்தோம்னா சோழர்கள் நீங்க இந்த அளவுக்கு இது மட்டும் நமக்கு ஆதாரம் கிடைக்கல மற்ற இடங்கள்ல. இந்தியால தமிழ்நாட்டுல இந்த சோழர்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது எவ்வளவு காலம்? சோழர்கள் எப்ப வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல இருந்தே வராங்க. ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிறது ராமருடைய காலத்திற்கு அப்புறம் இந்த துஷ்யந்தன், சகுந்தலை ராமனுடைய காலத்துக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க. சிபி, துஷ்யந்தன், சகுந்தலை அவங்க எல்லாம் உண்மையாக வாழ்ந்த கேரக்டர்ஸ். அந்த துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிறந்த பரதனுடைய பிள்ளைதான் முதல் சோழவர்மன் அப்படின்னு ராஜேந்திர சோழன் தன்னுடைய திருவாலங்காடு செப்பேட்டில் எழுதி வைக்கிறான். பரதனுடைய வாரிசுகள் தான் சோழர்கள் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா ஆமா அப்படிதான். அதாவது பரதனுக்கு பிறந்தவன் தான் சோழவர்மன் ராஜேந்திர சோழன் எழுதியிருக்கான். அவன் எழுதலைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பொதுவா இவங்க சிபியோட வம்சம் சொல்லிப்பாங்க. சிபியோட வம்சம், அதனால செம்பியன்கள். அப்ப சிபிக்கு இவங்களுக்கு எப்படி கனெக்ஷன் வந்ததுங்கிறத நம்மளுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இங்க ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேட்டுல பரதனுடைய மகன் அப்படின்னு சொல்லவேதான் அங்க போய் தேடினாக்க பரதனுக்கு 9 மகன்கள் இருக்காங்க. 3 மனைவி, 9 மகன்கள். அப்போ ஒரு சமயத்துல என்ன ஆயிடுறது, இந்த எந்த மகன்களுமே என்னை போல இல்லை, அதனால அவர்களை எல்லாம் கொன்று விடுனா ஏதோ கோவப்பட்டு அந்த மனைவி கிட்ட சொல்லிடுறான். அப்ப நிஜமா இது விஷ்ணு புராணத்துல வருது. நிஜமாவே அவங்க கொல்லல. என்னன்னா இந்த குழந்தைகள் எல்லாரும் அவங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா இவர்களுடைய வீட்டுல தத்தெடுத்திருக்காங்க.
அப்படி வந்து தத்து சென்றவன் தான் அந்த முதல் சோழவர்மன். சிபியோட வம்சம் அனுன்றவன், அதாவது இவனுடைய சித்தப்பாவோட வம்சாவளியில அவங்க தத்து எடுத்திருக்காங்க. அதனாலதான் அவன சிபிய பத்தியே சொல்லுவாங்க. ஏன்னா சொந்த அப்பா விட்டுட்டாங்க, இன்னொருத்தன் தான் தன்னை பிள்ளையா எடுத்துட்டான். அதனாலதான் ஆரம்பத்திலே இந்த சிபியின் வம்சம்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் நம்பி இருந்தோம். திருவாலங்காடு செப்பேடு ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான தந்தை யாருன்னா பரதன் அப்படின்னு தெரிய வருது. அதுலதான் என்னோட நீங்க சொல்லும் போது கிட்டத்தட்ட ரகுவம்சம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ரகுவம்சத்துடைய தொடர்ச்சி. ராமனுடைய வம்சாவளின்னு ராஜேந்திரனுடைய பிள்ளையான வீரராஜேந்திரன் கன்னியாகுமரி கல்வெட்டில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ராமன், ஏன்னா ராமனுடைய முன்னோர் வந்து யயாதி, அந்த முன்னோர் யயாதியும் அவங்க வந்து ஸ்வீகாரம்ச கொடுத்துடுறாங்க. அந்த வம்சத்துல வந்தவன் தான் துஷ்யந்தன். அதுலயே இன்னொரு வம்சத்துல வந்தவனுக்கு இவன் வந்து சிபிய அதாவது இந்த பிள்ளைய சோழவர்மனை அவங்க வந்து ஸ்வீகாரம் கொடுக்குறாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏ, பயாலாஜிக்கலி அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஃபாதர். அதனாலதான் தான் ராமனுடைய வம்சம் அப்படின்னு சோழன் எழுதியே வச்சிருக்கு. அதை பத்தி கிட்டத்தட்ட 6 ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்துல, தமிழ்ல எழுதினா கூட இல்ல, சமஸ்கிருதத்துல எழுதினா அன்றைக்கே பண்டிதர்கள் சமஸ்கிருதம் தெரிந்தவர்களாக இருந்தாங்க. எந்த ஊர்ல இருந்து வருவத்தவங்க கன்னியாகுமரி கோயிலுக்கு வராங்கன்னா அந்த தூண்ல இதை பார்த்தாங்கன்னா, ஓஹோ இதுதானா, எப்படி இன்னைக்கு இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியுதோ அன்றைக்கு சமஸ்கிருதத்தில் எல்லாரும் தெரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி அவர் ராமனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் நாங்கள் என்று சோழன் எழுதியிருக்கிறார். சோ அவ்வளவு காலத்தில் இருந்து ராமன் என்னுடைய ஆராய்ச்சிப்படி 7000 வருடத்திற்கு முன்னால், அவனுக்கு முன்னாடி இருந்தவன் யயாதி, அந்த யயாதியில் வம்சத்தில் வந்தவன் தான் துஷ்யந்தன். அப்பொழுது ராமனுக்கும் முன்னாடி பிறந்தவன் இந்த சோழவர்மன். அப்புறம் அவன் அங்கேருந்து இங்க வந்து இதுவும் வந்து அந்த இதுல வருது, இந்த கன்னியாகுமரி கல்வெட்டுல வீரராஜேந்திரன் எழுதுகிறான், இந்த மாதிரி பூம்புகார்ல வந்து அவங்க செட்டில் ஆறான். அப்ப காவிரி எல்லாம் பிறக்கல, வெறும் பூம்புகார்ல செட்டில் ஆறான். சோ இதுபடி பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் தான் வந்து பரதனுடைய வம்சத்தில் வந்த சோழவர்மனுடைய பிள்ளைகள் தாங்கள்னு சொல்றாங்க. ராஜேந்திரனுடைய மகன் இன்னும் இதுல சுந்தர சோழனோட கூட வரும், ராமனுடைய வம்சாவளின்னு சொல்றாங்க. அங்கிருந்து வந்தவர்கள் அதுக்கேத்தாற் போல ராமனுடைய வம்சாவளி உங்களுக்கு வால்மீகி ராமாயணத்தை கொடுத்திருக்கு. இவர்களுடைய வம்சாவளியும் அது ரெண்டுத்தையுமே கொடுக்குறாங்க. ஃபுல் வம்சாவளி கன்னியாகுமரி கல்வெட்டுல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மாந்தாத்தா மட்டும் ஒரே வம்சாவளி. அதுக்கப்புறம் முச்சுக்குந்தன்ல இருந்து தான் பிரியுது. அவங்களுடைய சப்செக்ட் மாதிரி, அதாவது அவங்களுடைய சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க, சகோதரர்கள், சகோதரர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு இவங்க வராங்க. அவ்வளவு காலமாகவே நம்முடைய நாட்டுல இருந்திருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்த இடத்த பாருங்க, பூம்புகார். ராமன் இருந்த இடமும் அயோத்தி உள்நாடு. இவங்க பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு கடலோரம் இருக்கிற பகுதி. பூம்புகார் இது மட்டும் பாத்தீங்கன்னா 3 தடவை வந்து அது வந்து கடல்லயே மூழ்கி இருக்கு. பழைய பூம்புகார் இன்னும் எங்கேயோ கடலுக்குள்ள எங்கேயோ இருந்திருக்கு. அந்த பக்கம் வாணிபத்துக்கு மிகவும் ஏற்றதாகவும் இருக்கு. பூம்புகார் கிட்ட கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இந்த கடல்ல நீங்க கப்பல்களை நீங்கள் நிறுத்தி வைப்பதற்கான இந்த ஆங்கர் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ கப்பல் வாணிபம் அப்படிங்கறது ஆதி நாள்ல இருந்து பூம்புகார்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது புதுசே இல்ல. அது வந்து நடுவுல கொஞ்ச நாள் வந்து அந்த அளவுக்கு செய்யலன்னு சொல்லலாம். உள்நாட்டையே நம்ம எல்லாரும் கவனம் வச்சிருந்தோம். ராஜேந்திர சோழன் காலத்துல அவன் மறுபடியும் அவன் போக ஆரம்பிக்கிறான். அது வந்து அவன் ஏன் போனான் என்பது ஒரு சுவையான சோழ டைனஸ்டிலேயே அந்த சோழ டைனஸ்டியுடைய பாப்புலரைசேஷனுக்கு காரணமே ராஜேந்திர சோழன் தானா? இன்றைக்கு இருக்கிற அதாவது ரெக்கார்டட் ஹிஸ்டரி இப்ப நான் சொல்வேன், நீங்க உடனே என்ன சொல்வீங்க, இதை நான் எப்படி நம்புவேன்? விஷ்ணு புராணத்துல சொன்னதை நான் நம்பணுமா கேப்பீங்க. அதுக்கு என்ன ஆர்கியாலஜி ஆதாரம் இருக்கு, வேற ஏதாவது எழுத்துல ஆதாரம் இருக்கா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா கேப்பீங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னுவீங்க. கன்னியாகுமரி கல்வெட்டில் அவன் எழுதி வச்சிருக்கான். நீங்க சொல்லலாம், அவனுக்கு வந்து தன்னை ராமனோட சேர்த்துக்கணும்னு ஆசை, அதனால அவன் ஆசைப்பட்டு எழுதினான். முதல்ல ஏன் அவன் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராமன் கிட்ட ராமன் வம்சாவளியில தான் வந்தேன்னு சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது யார் சொல்லாமே. இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க கேட்பீங்க. ஆனா ராஜேந்திர சோழனை வரப்ப நமக்கு அவன் சென்ற இடங்களிலும் நமக்கு ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய புராணங்களோ இல்ல நம்முடைய ஏன்னா அரசர்கள் தங்களை பத்தி உயர்வா சொல்லிப்பாங்க, அதற்காக அவங்க வந்து இந்த கல்வெட்டுல அப்படி எழுதியிருப்பாங்க நீங்க சொல்லலாம். பட் இதுக்கு நமக்கு ஆதாரம் வந்து நம் நாட்டில் மட்டுமல்ல, முக்கியமா நம் நாட்டை விட வெளிநாட்டில் ஆதாரம் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரியன் இருக்க டான்சேன் சென்னு, அவர்ல வந்து சமீபத்துல தான் அது கண்டுபிடிச்சாங்க. அதாவது சமீபம் எனக்கு இந்த நீலகண்ட சாஸ்திரிகள் இவர்கள்ல நாகசுவாமி, ஏன்னா நாகசுவாமி கங்கை கொண்ட சோழபுரம்னே ஒரு புக்கை எழுதுறாரு. அந்த பீரியட்ல எல்லாம் கூட அதை கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சைனீஸ்ல எழுதியிருக்குன்னு பாக்குறோம். என்ன எழுதியிருக்குன்னாக்கா, ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே பல வணிக குழுக்கள் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கெல்லாம் போய் வாணிகம் செஞ்சிருக்கு. அவங்க சைனாக்கும் போறாங்க. சைனால போய் எனக்கு வந்து உரிமை கொடுங்க, நாங்க வாணிகம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைனால அப்ப இருந்த அரசர் வந்து மறுத்து விடுகிறார். அது என்னன்னு மறுத்து விடுகிறார் என்றால்,
நீங்கள்லாம் வந்து ஸ்ரீவிஜயத்துக்கு உட்பட்டவர்கள் தானே, உங்களுக்கு நான் ஏன் உரிமை தரணும் என்று சொன்னதாக அந்த ஹிஸ்டாரியன் எழுதியிருக்கிறார். அதுதான் நமக்கு துருப்புச்சீட்டு. அது வந்து ராஜராஜன் அந்த சமயத்துல ரொம்ப உடம்பு வந்துருது. 29வது வருடம் ஒண்ணு ஆயிடுது, முடிய போறது. அந்த டயத்துல அவங்க வந்து இங்க வந்து சொல்றாங்க சோழ நாட்டுல. இந்த மாதிரி எங்களால சைனால போய் உரிமை வாணிகம் செய்ய முடியல. நம்மை இவ்வாறு சொல்கிறார்கள். அப்ப அந்த கேள்வி வருது. அதுக்கு எங்க பதில்? பதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பதில் யாரும் எழுதல. பட் தேடினா நமக்கு ஒரு ஆச்சரியம். எதுக்கு ஸ்ரீவிஜயத்துக்கு நாம் அடங்கினவர்கள். அதாவது வாசல் ஸ்டேட்டுன்னுவாங்க. அவனுக்கு கப்பம் கட்டுற மாரி. உனக்கு போய் நான் ஏன் குடுக்கணும்? அப்ப ஏன் ஸ்ரீவிஜயத்துக்கிட்டக்க நம்ம எங்க அடங்கினோம்? இல்லையே! அப்ப வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ராஜராஜ சோழன் காலத்துல ஸ்ரீவிஜயத்தில் இருக்கின்ற அந்த அரச குடும்பத்தினர் எல்லாம் இங்க வராங்க. நாகப்பட்டினத்துல அவங்க புத்த விகாரம், சூடாமணி புத்த விகாரம் கட்டுறாங்க. அதற்கு ராஜராஜ சோழன் அவங்களுக்கு நிறைய நிலம் மானியம் குடுக்குறான். அது வந்து அந்த நாட்டுல ஒருவேளை பாரு வெளிநாட்டுல போய் நம்ம ஸ்ரீவிஜயத்தவர்கள்லாம் வந்து நிலைநாட்டி இருக்காங்க. புத்திசத்தை நிலைநாட்டி இருக்காங்க. தங்களை நிலைநாட்டி இருக்காங்க. அப்ப சோழர்கள்லாம் சாதாரண ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதனால்தான் அப்ப ராஜேந்திரன் இப்ப பதவிக்கு அப்பா போயிடுறாரு, புள்ள வரான். அதனால இந்த வாணிகர்களுக்கு அவர்களுக்கு அங்க வாணிகம் செய்யணும். இன்னொன்னு நம்முடைய பெயர் என்னவோ நம்ம ஒண்ணும் இல்லாதவங்கன்ற மாதிரியான ஒரு பெயரை அவர்கள் பரப்பி இருக்கிறார்கள். இதை நாம் ஒழிக்க வேண்டும். அதனால யாரு பரப்பி இருக்காங்க? நாம் எதுவும் இல்லாதவர்கள் அப்படின்னு யாரு பரப்பி இருந்தாங்க? சைனால சாங் டைனஸ்டி. சாங் டைனஸ்டி அது என்ன பக்கத்திலேயே தான். ஏன்னா அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க கெமர்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்க. அங்கதான் ஆங்கோர் வாட்லாம் இருக்கு பாருங்க. ஆங்கோர் வாட் இருக்கிற இடத்துக்கு பேர் அது நல்ல கம்போடியா அல்லது காம்போஜவர் நாடுன்னு பேரு. அந்த நாட்டினர் சைனா நம்ம சோழர்களோட நட்புல இருந்தாங்க. ஆனா அங்க பக்கத்துல இருக்கிற சைனாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சைனா ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதவே ஏன் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தேடும் பொழுது இது என்னுடைய ஆய்வில் வந்தது. பதில் தேடும் பொழுது எப்படி அவங்க சொல்ல முடியும் அப்படின்னா ஒரே கனெக்ஷன் ஸ்ரீவிஜயத்தோட இந்த இடத்துல சூடாமணி விகாரம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க, நிலம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே அங்கேயே நீங்க வராங்க போறாங்கன்னா ஆயிருக்கு. அப்பெல்லாம் வெறும வாணிகத்தோட இருந்தது. எப்ப இடத்த கொடுத்து ஒரு புத்த விஹாரத்தை ஒரு இந்து கண்ட்ரில வந்து அவங்க கொடுத்தாங்களோ, ஏன்னா இதெல்லாம் புத்திஸ்ட் கண்ட்ரி. அதாவது நீங்க சொல்ற ஸ்ரீவிஜயம் புத்திஸ்ட், கடாரம் புத்திஸ்ட். அங்க வந்து இன்னொன்னும் இருக்கு. அதாவது இந்த தாய்லாந்து, தெற்கு தாய்லாந்து, அதாவது நீங்க படம் நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னாக்க மியான்மார், தெற்கு இந்த தாய்லாந்து பகுதி, அதுக்கப்புறம் மலாய் பெனின்சுலான்னு வரும். அந்த இது தாம்பரலிங்கம்னு அந்த நாள்ல பேரு அந்த தெற்கு தாய்லாந்துக்கு. அந்த தாம்பரலிங்கமும் ஸ்ரீவிஜயமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நடுவுல தான் கடாரம் வருது. இவங்க எல்லாருமே புத்திஸ்ட் கண்ட்ரி. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களோட பார்வையில நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறோம், கடல் கடந்து செல்கிறோம். அங்கெல்லாம் எங்களுடைய புத்த மதத்தை நாட்டுகிறோம். அங்குள்ள மக்களிடம் நாங்கள் நிலத்தை வாங்கி நாங்கள் எங்களுடைய செல்வாக்கை காட்டுகிறோம். அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் ஐடியா அங்க போயிருக்கணும். ஏன்னா இந்த ஐடியா வந்து இந்த சைனீஸோட வந்து வரலாற்று ஆசிரியர்ல தான் நமக்கு தெரியுது. அதர்வைஸ் இவன் ஏன் போனா இந்த கேள்வி. ஏன்னா போனா அங்க ஆட்சி செய்யணும். ஒரு இடத்தை இப்ப இங்கெல்லாம் இந்த இந்தியாக்குள்ள பல இடங்களும் போனாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி கங்கை மட்டும் போனா, அப்புறம் இந்த பாலா டைனஸ்டி அதாவது மஹிபாலனுடைய நாட்டை வந்து வெல்றா. அப்புறம் வந்து இது மட்டும் சக்கரக்கோட்டை மட்டும் போறாங்க. எல்லா இடத்தையும் வென்று தாங்கள் வந்து அங்க ஆட்சி கீழே கொண்டு வராங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க தங்களுடைய ஆட்சியை நிறுவவில்லை. அப்ப வந்து ஆட்சி அமைக்கணும் என்ற எண்ணத்தோடு அவங்க போருக்கு செல்லவில்லை. அப்ப என்ன காரணம்? அப்ப பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் அங்க காரணமாக ஆகிறார்கள். அந்த வணிகர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்ப இன்னொன்னு வருது. அன்றைக்கு ஸ்ரீவிஜயம் தான் கடல் வாணிபத்துல ஓங்கி இருந்தது. முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப நாம இருக்கிற பகுதி இங்க, அதுக்கப்புறம் வந்து பே ஆஃப் பெங்கால் வருது, வங்காள விரிகுடா. அதுக்கப்புறம் அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள். நீங்க அந்த பக்கம் அதற்கு தாண்டி அந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சவுத் சைனா சி, அப்புறம் அந்த பக்கம் ஜப்பானை நோக்கி மற்ற இடங்களுக்கு போகணும்னா, இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சுத்திட்டு போகணும் கப்பல்கள். இது எப்படி இருக்குன்னா, நீங்க அமெரிக்காவை யோசிச்சு பாருங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அந்த பனாமா கனால் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தென் அமெரிக்காவை சுத்திட்டு போகணும். அது எவ்வளோ தூரம், அதுவும் அந்த நாள்ல கப்பல்கள்ல போறதுன்னா நிச்சயமா நேரம், செலவு எல்லாமே ஆகும். பனாமா கெனால் வந்த உடனே அதுக்குள்ள நீங்க நேர போய் கரை கடந்து அந்த சைடு போயிட முடியும். இப்ப பனாமா கனாலுக்கு நான் தான் அதிகாரின்னு வச்சுக்கோங்க. நான் வரி வசூலிக்கிறேன். நீ வரக்கூடாதுங்கிற. எனக்கு பிடிச்சவனை மட்டும்தான் விடுறேன். உனக்கு ஏகமா வரி வசூலிக்கிற. அப்படின்னா என்ன ஆகும்? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னை பத்தி. அவங்களோட நாட்டுல. இந்த ஆள் பாரு எனக்கு தொந்தரவு பண்றான்னு. இதேதான் அங்கேயும் ஆச்சு.
அதாவது ம். இங்க சுமத்ரா இருக்கு பாத்தீங்களா? சுமத்ரா பகுதி இ இ சொல்லுங்க. இ இத மீட்டெடுக்கணும் அப்படின்னு தான் சோழன் கடல் வணிகத்துல துவங்குறாரு. இல்ல கடல் வணிகம் அரசன் துவங்கல. ம். வாணிகர்கள் போயிண்டே தான் இருக்காங்க. அதைத்தான் முதல்ல சொன்னேன். ஆதி நாளிலிருந்தே, அதாவது சங்க காலத்திலிருந்தே நம்முடைய மக்கள் வணிகத்துக்காக எல்லா இடத்துக்கும் கடலெங்கும் உலகெங்கும் போயிருக்காங்க. அ. அவங்களுக்கு அங்கங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் ஆயிருக்கு. 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க. மறுபடியும் திரும்பி வருவாங்க. அவங்கள நானாதேசிகள்ன்னுவாங்க. அங்க தங்குவாங்க. இந்த மாரி இந்த பக்கம் போனவங்க மணிகிராமம்ங்கிற பேரு, ஐந்நூற்றுவர்ன்னு பேரு, ஐயாவோலேன்ற பேரு, அது ஐஹோலே கர்நாடகா பகுதியிலேருந்து வந்தவங்க. அந்த நாள்ல தனியா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரான்னு மாறல. பிரியல. ஏன்னாக்க சோழர்கள் கைவசம் பெரும்பாலான தென்னிந்தியா இருந்தது. இது எல்லாமே சோழர் வசம் இருந்தது. வணிகர்கள்லாம் போயிட்டு வராங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர்களுக்கு பிரச்சனைன்னு வரப்ப இங்க அரசன் வந்து உள்ளே நுழைகிறான். அரசனே போய் அங்க வணிகம் அரசன் மக்கள் வணிகம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் அவர்களுக்கு தொந்தரவு வந்தால் இப்ப எப்படி நம்ம இங்க எம்பசியில போய் பேசி எல்லாம் சரி பண்ணி இப்ப நம்ம எல்லாம் செய்யறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்திலயும். அதே மாதிரி இவன் போய் செய்யணும். அங்க வாய் வார்த்தையா செஞ்சா முடியாது. அத வந்து தன்னுடைய ஃபோர்ஸ காமிக்கணும். அது என்ன வீக்கா சொல்லிட்டேன். நான் வீக். நான் வந்து ஸ்ரீ விஜயத்துக்கு அடங்கினவன் என்று சொல்லிட்டேன். அது எப்படி சொல்ல முடியும்? நான் இப்பயே அடிக்கிறேன் பாரு அப்படி. அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னாக்கா, ஆக்சுவலி இதுல இன்னொரு ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த நான் பனமா கனால் சொன்னேன் பாத்தீங்களா? அதே மாதிரி இவங்க போறது அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு போவாங்க. அதுக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு சுமத்ரா வருது. சுமத்ராவுக்கும் அங்கேயே இந்த மலாய் பெனின்சுலா, தாய்லாந்து வர்றதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும் பாருங்க. அதுக்கு பேர் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ன்னு பேரு. மலாக்கா நீர் இணை. அந்த நீர் வழியா மெதுவா கப்பல்ல போய் அந்த பக்கம் போயிடலாம். அந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வந்து அந்த பக்கம் கடாரம், இந்த பக்கம் ஸ்ரீவிஜயம். இதுக்கு நடுவுல மலாக்கா ஸ்ட்ரெய்ட். இத அவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த சுமத்ராவோட இன்னும் கீழ வந்தீங்கன்னா, தெற்கு நோக்கி வந்தீங்கன்னா ஜாவா வருது. ஜாவாக்கும் சுமத்ராக்கும் நடுவுல ஒரு நீரிணை இருக்கு. பனாமா கனால் மாரி இயற்கையாகவே. அந்த இடத்தையும் இவங்க ஸ்ரீவிஜயம் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த 2 வழியிலயும் நம்முடைய வணிகர்கள் போக முடியாத சூழ்நிலை அல்லது அவர்களுக்கு அதிகமாக வழி விதித்திருக்க வேண்டும். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. அதுவும் இப்போ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதனால வந்து சோழன் ஏதாவது ஒரு இது எடுத்தாகணும். அதுக்கு நடுவுல என்ன ஆகுது, அங்க வந்து காம்போஜ தேசம். அதாவது இந்த இவர்களுக்கு அந்த பக்கம் தாண்டி ஆங்கோர் வாட் இருக்கிற காம்போஜ தேசம். அங்க வந்து சூரியவர்மன்ற அரசன் இருக்கான். அவனுக்கும் இந்த தாம்பரலிங்கான்ற அந்த தாய்லாந்து பகுதியில இருக்கிறவனுக்கும் சண்டை வருது. அவனுக்கு உடனே தாம்பரலிங்கா என்ன பண்றா, ஸ்ரீ விஜயத்தை கூட இழுத்துக்கிறான். உடனே அவன் பவர்ஃபுல் ஆயிடும். உடனே சூரியவர்மன் வந்து சோழனை கூப்பிடுறான். சோழனை வந்து அதனால அந்த டைட்ல தான் அந்த டெசிஷன் ஆகுது. சடனா தான் டெசிஷன் ஆகுது. சரி ஓகே. இது எப்படி இருக்குன்னா, சோழன் அப்பதான் என்ட்ரி ஆகுறாரு. சாண்ட்விச் மாரி இப்ப நடுவுல வந்து சுமத்ராவும், கடாரமும், தாம்பரலிங்காவும் மாட்டின்றது. இங்கேருந்து வந்து கடல் வழியாக நம்முடைய சோழன் போகிறான். அந்த பக்கம் வந்து சூரியவர்மன் அந்த இதுலேருந்து காம்போஜத்துல வரான். 2 பேருமே தாக்குறாங்க. இவங்களும் பயங்கரமா தாக்குறாங்க. தாக்கி அப்படியே அவங்க எதிர்பாராதமா தாக்குதல் அது. எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. அந்த மொத்த பகுதியை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து தன்னுடைய பிரதிநிதிய வைக்கிறான். அப்ப என்னன்னா அந்த ஸ்ரீவிஜயத்தோட அரசன் சைலேந்திரா வம்சம்னு பேரு. அந்த வந்து அந்த அரசன் வந்து அவனுடைய பெண்ண வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ராஜேந்திர சோழனுக்கு. அது வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. இது நான் வெறும சொல்லல. லேடன் ரெக்கார்ட்ஸ். தஞ்சாவூர் பெரிய பிரகதீஸ்வரர் கோயில்ல வந்து இதுவா இருக்கு. அப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல மலாய் பெனின்சுலால பல குறிப்புகள்லாம் எழுத வைக்கப்பட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது 3த்துலயுமே இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. அந்த ஸ்ரீவிஜயம் பகுதியில 13 நாடுகள் இருந்திருக்கு. 13 நாடுகளையும் ராஜேந்திர சோழன் வந்து வெற்றி பெற்று வருகிறான். அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த அந்த என்டையர் இடத்துலயும் நம்மளுடைய அந்த இடம் கண்ட்ரோல் வந்து நம்முடைய கப்பற்படை கீழ வந்துருது. அந்த வாட்டர்ல போகணும்னா நம்ம தான் அங்க வந்து இன்சார்ஜ். நம்ம சொன்னாதான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம வணிகர்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் 2 முறை இவங்க வந்து சைனாக்கும் இவங்க இங்க இருந்து எமிசரி அனுப்புறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது எங்கேயுமே எழுதப்படல. ஆனா அனுப்பிச்சாங்கங்கிறதுக்கு மட்டும் ரெக்கார்டு இருக்கு. ஏன் அனுப்பணும்? ஓகே அவங்க கிட்ட இருந்து நம்ம சோழ நாட்டில இருந்து இல்ல எங்களுடைய ஆறுகளுக்கு நீங்க உரிமை தரணும். அதெல்லாம் இல்லன்னு ஒரு அத்தாரிட்டியாட்டம் இங்கேருந்து இவங்க வந்து தங்களுடைய அதிகாரிகளை அனுப்பியிருக்காங்க 2 தடவ. சோ இந்த மாதிரி அப்பதான் வந்து வெறும் பிரதிநிதிகளை வச்சுட்டு வராங்க. நம்முடைய சோழன் வந்து அத ஆளல. அந்த ஸ்ரீவிஜயத்தை ஆண்டேன், கடாரத்தை ஆண்டேன். பிரதிநிதி. ஆனா அந்த பிரதிநிதியில என்ன பியூட்டினா, அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சோழனுடைய உறவினர்களாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ராஜேந்திர சோழனோடது. குறிப்பா வந்து இதுல சண்டை போட்டதுல போனது அவனோட பேரன் என்னோட எண்ணம். ஏன்னா அவனுடைய பேரன் அதாவது 2ஆம் ராஜேந்திரனுடைய மகன் ஒருத்தனுக்கு கடாரம் வென்றான்ற ஒரு பேர் இருக்கு. பட்டப்பெயர். ஆமா.
சோ அதனால இவன் பேரன் தான் இல்ல முக்கியமா அந்த போர்ல அவன் ஈடுபட்டு இருக்கணும். எல்லாத்துலயுமே அரசன் முன்னாடி போகணும்னு அவசியம் இல்ல. கடாரம் வென்றான் ஆர் கடாரம் கொண்டான். ஓகே இருக்கிறார். கடாரம் கொண்டான். மேபி ஞாபகம் இல்லாம நான் சொல்லலாம். ம். கடாரம் கொண்டான். அதாவது சரி. கடாரத்தில் அவன் வந்து வென்றவரோட ஒரு அடையாளமாக அவனோட பேர் வருது அவன். அதைத் தவிர என்னன்னா, அந்த மலாய் ஏரியால இருக்கிற அந்த கிரானிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சூலன், ராஜசூலன் அப்படின்னு அவர்களுடைய பிற்காலத்திய அரசர்களுடைய பெயர் வந்து ராஜசூலன். சோழன் வரல, ராஜசூலன், ராஜசூலா அப்படிங்கிற பேர்ல வந்து முடியுது. அந்த பெயர் சூலா, சோழா அப்படிங்கிறது நம்முடைய சோழனிடமிருந்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாது. இப்போ இதுல ராஜேந்திர சோழனுடைய பங்கு என்ன? நம்ம சோழ டைனஸ்டி பத்தி நிறைய பார்ப்போம். இப்ப இதுல ராஜேந்திர சோழனுடைய பங்குகள் என்ன? முடிவெடுக்கிறது, அந்த துணிவு, துணிச்சல். ம். இது வந்து அவங்க அப்பா வந்து கடைசி காலத்துல இருந்தப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வருது வணிகர்கள் கிட்ட இருந்து. அதுக்கு முன்னாடியே 3 வருடம் முன்னாடியே இவன் வந்து அரசராயிடுறான். அவங்களுதுல என்னன்னா இணையாட்சி. ஒரு அரசன் இருக்கிறப்பயே அவனுடைய அடுத்த அரசனுக்கு வந்து அரசாட்சி கொடுத்துருவாங்க. அவன் பேர்ல வந்து ஆண்டுகள் வந்து ஆரம்பிச்சிடும். சோ இவங்க அப்பாவோட 26வது ஆட்சி ஆண்டின் போதே இவனுடைய 1வது ஆட்சி ஆண்டு ஆரம்பிச்சிருது. சோ இவனு டெசிஷன் எடுக்கலாம். அப்பாவுக்கு உடம்பு முடியாம தான் படுத்துட்டு இருந்தாரு. இவன் அந்த போல்டா டெசிஷன் எடுக்கிறான். அது மட்டும் இல்ல, அப்ப தென்னிந்தியா முழுக்க பல இடங்களையும் அப்ப வந்து வெற்றி பெற்றிருக்கான். இங்கேயும் அங்கங்க என்னதான் வெற்றி பெற்றாலும் அப்ப அடக்கி வச்சாலும் எழுந்துட்டே இருக்கும். அது அத்தனையும் வந்து கவனிச்சுண்டு, அதனாலதான் அவனுடைய உறவுக்காரங்க எல்லாருக்கும் அங்கங்க இடம் கொடுத்து அவங்கள பாத்துக்க சொல்லி துணிச்சலாக இந்த கப்பற்படை, அதற்கு முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்துலதான் இவர்களுடைய சோழர்களுடைய கப்பற்படை மிக பெரிதாக அளவுல வந்தது. ஈழத்துக்கு அவன் போர் புரிய போறப்ப அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய கப்பல் போகும், வணிகர்கள் போவாங்க வருவாங்க. பட் படை என்பது ராஜராஜ சோழனோட காலத்துல. அது ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேட்டிலேயே சொல்றான் ராமனோட கம்பேர் பண்ணி. ராமன் இந்த நீரை வந்து கடப்பதற்காக வானரர்களை கொண்டு அணை கட்டினா, எங்களுடைய அருள்மொழிவர்மன் கப்பற்படையோடையே போய் சென்றான் ஈழத்துக்கு, போய் அந்த இலங்கையை அழித்துட்டு வந்தான்னு சொல்லி பெருமையா சொல்லிப்பான். அப்ப ஆரம்பிச்ச கப்பற்படைய இவன் நல்லா டெவலப் பண்ணி விட்டான் ராஜேந்திர சோழன். சோ ராஜேந்திர சோழன் as a king, he is a decision maker. என்ன செய்யணும் அந்த துணிவல் எங்கேயோ இருக்கு அந்த நாடு. அந்த நாட்டுடன் அதுவரையில் நாம் நல்ல ஒரு நிலைமையில தான் இருந்தோம். ஏன்னா இவனும் அந்த சூடாமணி விகாரத்திற்காக அவன் வந்து கொடுத்திருக்கான். ஆனைமலை செப்பேட்டில் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கான், நிலம்லாம் கொடுத்திருக்கான். அதை மீறி அவன் நம்மளுக்கு வந்து எகென்ஸ்டா அங்க வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாடம் கற்பித்தாகணும். என்னுடைய வணிகர்கள் தான் முக்கியம். வணிகர்கள் போய் வாணிபம் செய்து கொண்டு வர செல்வம் முக்கியம். அதே மாதிரி இதுல வந்து நிறைய செல்வத்தையும் அவன் கொண்டு வரான். வித்யாதர தோரணம் அப்படிங்கிற ஒரு தோரணம். ஆக்சுவலி ஸ்ரீவிஜயம் நீங்க பாத்தீங்கன்னா நாலந்தா காலத்துல இருந்தே அது ரொம்ப ஃபேமஸ்ங்க. நாலந்தாக்கு சீன யாத்திரிகர்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க ஒரு கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் வந்து ஸ்ரீவிஜயத்துல தான் எடுப்பாங்க. சான்ஸ்கிரிட் கத்துப்பாங்க. அங்க நாலந்தால வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பேசிக் கோர்ஸ். அந்த அளவுக்கு அறிவுக்கு ஒரு முக்கியமான இடமாக ஸ்ரீவிஜயம் இருந்தது. அதனாலதானே இன்னும் வித்யாதர தோரணம் அப்படிங்கிற ஒரு தோரணம் அங்க இருந்தது. அதையும் இவன் கொண்டு வரான். அந்த அளவுக்கு துணிச்சலும் அங்குள்ள செல்வத்தை கொண்டு வருவதும், யாரை எங்க அடிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அடிச்சான். அனாவசியம். ராஜேந்திர சோழன் கப்பல் படைய கட்டமைச்சதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய டைனஸ்டில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செஞ்சாரு? அதுக்கு பிறகு சோழ டைனஸ்டி எப்படி மாறுச்சு? இல்ல, அதாவது அவருடைய காலத்துல தான் அந்த பீக்ன்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா அவருடைய காலத்துல ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஒரு ஆசை வெறி இருந்தது. இது சில பேர் கோவம் வரலாம் அந்த வார்த்தை சொல்வேன். ஏன்னா நான் வந்து இந்த ராமானுஜ இதிகாசம்னு ஒரு புக்கு நான் எழுதுறப்ப ஆராய்ச்சி பண்ணப்ப ஃபுல்லும் கிருமிகண்ட சோழன் ஒருத்தன் ராமானுஜர் காலத்துல இருப்பான். அவனோட சோழ வம்சாவளி நின்றுரும். அவன் யாருன்னாக்க ராஜேந்திர சோழனோட பேரன். ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகள் அவங்களதுல வந்து பிள்ளைன்னு ஒரு அடி பிள்ளைக்கு பிள்ளைன்னு வரமாட்டான். அண்ணன் தம்பி இந்த மாதிரி கூட வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இரண்டாம் ராஜேந்திரன் வரான், அப்புறம் வீரராஜேந்திரன் வரான். வீரராஜேந்திரனுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளை அதிராஜேந்திரன், அதோட வம்சம் முடிஞ்சிருது. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த பல மணிமங்கலம் செப்பேடு எல்லா கல்வெட்டு 3 பேருமே 3 பிரதர்ஸுமே எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுல அவ்வளோ மகன்கள் பெயர், அவ்வளோ பேரன்கள் பெயர்லாம் இருக்கும். அவர்கள்லாம் எங்க போனாங்க? அப்ப அவர்கள் இந்த போர்களில் எல்லாம் இறந்திருப்பார்கள். எங்க பாரு போர். அவங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டை விரிவாக்கணும், செல்வத்தை கொண்டு வரணும், இதான் எய்ம். அது எங்க பாரு போர் செஞ்சதுல இவங்களுடைய சந்ததியை நிறைய போயிடுது. அதனாலதான் குலோத்துங்கனை பெண் வயிற்று பிள்ளையை வந்து கொண்டு வர வேண்டியதா போயிடுது.
குலோத்துங்கல்லேருந்து பெண் வயிற்றுல டைரக்ட் ஆண் வயிற்று சந்ததி உங்களுக்கு ராஜேந்திரனோட பேரனோட நின்றுச்சு. அது ஒரு சேடு திங் தான். அது ஒரு ஒரு மனதுக்கு வருத்தமானது தான். ஆனா அது பின்னாடி என்ன இத பற்றி ஒரு ஆராய்ச்சி எல்லாம் கூட நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி நின்றுக்கணும்? ஏன்னாக்கா இவங்க ரொம்ப ராஜராஜன் காலத்திலிருந்தே அது மட்டும் தாங்க இருக்கிற இடம் அதுக்குள்ள இருப்போம் அப்படின்னு தான் சங்ககாலம் மட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லாமலே இருந்தாங்க. மறுபடியும் விஜயாலயன் தலையெடுத்தான். அவன் தலையெடுத்து வரப்ப மறுபடியும் எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிக்கிறது. பராந்தகன்லயும் எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிக்கிறது. அது அதிகமா ஆனது ராஜராஜன் அப்பதான் துணிஞ்சு வடக்கு நோக்கி போறான். இவனும் வடக்கு நோக்கி எல்லா இடத்துலயும் போய் எங்கெல்லாம் போக முடியுமோ, மொழி தெரிஞ்ச இடம், தெரியாத இடம், எல்லா இடத்தையும் நம்ம போய் ஆக்கியூபை பண்ணணும்ன்ற அந்த எக்ஸ்பான்ஷனிசம் ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கு அவங்க கொடுத்த விலை தங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களையே அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதாவது இறந்து போயிடும். அந்த சந்ததி இறந்து போயிடுது. அதுக்கப்புறத்திலேருந்தே உங்களுக்கு குலோத்துங்கன் மட்டும் நல்லா போகுது. குலோத்துங்கன் பெண் வயிற்றை இவனுடைய பொண்ணு அம்மங்கை. அம்மங்கையை அவ தன்னுடைய சகோதரியினோட மகனுக்கே கொடுக்குறான். சகோதரிங்கிறது குந்தவை இருக்கா, அவ அங்க வேங்கி நாடு, அவளுக்கே கொடுக்குறான். அந்த அவனோட பொண்ணுதான் அந்த அம்மங்கைக்கு பிறந்தவன் தான் இந்த 1ஆம் குலோத்துங்கன். அவன் ஒரு 50 வருஷம் ஆட்சி செய்யறான். அவனுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சு. எங்க நிறைவடைஞ்சது மேடம்? சோழ டைனஸ்டி நிறைவடைந்த இடம் அப்படி சொல்றது அந்த அளவுக்கு நான் அந்த பகுதி நான் ஆராய்ந்தது இல்ல. ப்ராபப்ளி 13ஆம் நூற்றாண்டு மட்டும் போயிருக்கும். 13, 14 மட்டும் தான் போயிருக்கும். 3ஆம் குலோத்துங்கன்ல பாத்தீங்கன்னாக்க அந்த தில்லை நடராஜருடைய கோயிலுக்கு பொன் வைந்து நல்லா பண்றான். அதற்கப்புறம் ராஜா 2ஆம் ராஜராஜன் 3ஆம் ராஜராஜனும் வர்றாங்க. அவங்க பீரியட்ல என்ன ஆயிடுறது, இந்த இடங்கை வலங்கை சண்டைகள் ஆரம்பிக்கிறது. இடங்கை வலங்கைன்னு அந்த நல்ல ஜாதி பிரிவுகள் இருந்தன. இன்னி மட்டும் அது கண்டினியூ ஆகுது. அந்த பேர் இல்லையே தவிர அதுல ஒரு சைடுக்கு அவங்க பெனிஃபிட்டா நடந்துக்கிறது, இன்னொரு சைடு தள்ளுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜன் சோழத்துல வலங்கைகளுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்தான். வலங்கை மக்களுக்கு, வலங்கை பகுதியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது வலங்கை என்ற ஜாதி பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு அவனுக்கு படையில இடம் கொடுத்தான். அந்த படையில நல்லா வந்தவங்களுக்கு தானங்கள் கொடுத்தான். அவங்க நல்லா சோசியலி பத்துவானாங்க. அந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் அந்த 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. அது இந்த சோழர்கள் காலத்துல ஒன் சைடடா அவங்க பண்ணாங்க. அது எல்லாருமே பண்ணாங்க. சோழர்கள் மட்டும் இல்ல, பாண்டியர்கள் எல்லாத்துலயுமே வந்தது. பட் சோழர்கள்ல குறிப்பாக மென்ஷன் ஆறுது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க காஞ்சியில தான் நடந்திருக்கு எல்லாம். காஞ்சி அப்ப சோழர்களோட கைவசம் தான் இருந்தது. அந்த மாதிரி ஏற்பட்டது. காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்துச்சு. அதாவது சோழர்கள் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்தாங்க. குலோத்துங்கன் காஞ்சிபுரத்துல தான் இருந்தான். அதாவது சோழர்கள்ல ஒரு விஷயம் இருக்குங்க. நான் அப்பயே சொன்னேன், இணையாட்சின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப இணையாட்சினா ஒரு எம்பரர், மன்னன் ஒருத்தர் இருப்பார். அவன் இருக்கிறப்ப தனக்கு அடுத்த யுவராஜா இளவரசன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கும் மன்னன்னு சொல்லி ஆட்சி ஆண்டு கொடுத்தா அவன் பாட்டு இருப்பான். அவன் எங்க இருப்பான்? அவனுக்கு ஒரு தலைநகர் வேணும் இல்லையா? அதாவது இவன் தஞ்சாவூர்லயோ கங்கை கொண்ட சோழபுரத்திலயோ இருந்தான்னா மன்னன், அவனுக்கு இணையாட்சியா வர்றவன் ஒண்ணு உறையூர்ல இருப்பான், இல்ல காஞ்சியில இருப்பான். இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த உறையூர் காஞ்சியில இருக்கிறவன் அவன் செத்து போனோட இவன் மன்னர் ஆவான். அந்த மாதிரிதான் காஞ்சியில தான் குலோத்துங்கன் இருந்தான். காஞ்சியிலேருந்துதான் கலிங்கத்து பரணிக்கு, கலிங்கத்துக்கு உங்களுக்கு சண்டைக்கு போறது. காஞ்சியிலேருந்து அவன் அப்புறம் அந்த அதிராஜேந்திரன் இறந்த பிறகு அவன் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறப்ப அவன் மகன் விக்கிரமனை கொண்டு வரான். அவன் காஞ்சியில, ஏன்னா காஞ்சி அன்னைக்கு எல்லை. காஞ்சி தாண்டினா அங்க ராஷ்டிரகூடர்கள் வந்துருவாங்க. அவர்கள் கிட்டே இருந்து நம்ம காஞ்சியை தக்க வைக்கணும்னாக்கா அங்க ஒரு முக்கியமான ஒரு இருப்பிடமா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல உறையூர்ல தான் இருந்தாங்க. இப்ப இவன் கரிகாலனோட காலத்திலேயே பூம்புகாரும், இடையாறு, உறையூர் இதெல்லாம் இருந்தது. கரிகாலனுடைய பாடல்களை சங்கத்துல பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா, இடையாறு என்னும் இடத்துலதான் அவன் தலைநகரமா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னர் போன உடனே அங்க பூம்புகாருக்கு போயிடுறான். அவன் காஞ்சியை வென்று, காஞ்சியை திருலோச்சன பல்லவன் கிட்டே இருந்து வென்று அங்க இளந்திரையனை உட்கார வைக்கிறான். சமகாலத்துலதான் 2 பேர் இருக்காங்க. இளந்திரையனும் இங்க இருக்கான், அவனும் அங்க இருக்கான். அவனும் இவங்களுடைய சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளைங்கிற மாதிரி. அவங்களுக்கு என்னன்னாக்க, எவன் போர் வலிமை மிக்கவனோ அவனை அரசனா. அவன் என் பிள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய தம்பியா இருக்கலாம், தம்பி பையனா இருக்கலாம். இப்படிதான் அவங்களதுல மாறி மாறி வரும். கண்டராதித்தருடைய சோழர்களுடைய வரலாறு அதாவது அவளுக்கு ஒரே இது, நம்முடைய டைனஸ்டி நிக்கணும். நம்ம என்னைக்குமே எல்லா இடத்துலயும் பரவி நிக்கணும். நாம் எல்லா இடத்தையும் ஜெயித்து நிக்கணும். ஏன்னா இத ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்கு. சோழர்கள்ட்ட இருந்து வாங்குற மெசேஜ் நாம் ஜெயித்து நிற்க வேண்டும்.
ஆமா. அது வந்து அந்த ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் காலத்துல விஷ்ணுவர்தன், ஹொய்சலர்கள் அவர்களும் அதே பின்பற்றினார்கள். ஹொய்சலர்கள். அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? பதவி சண்டை இல்லாம போகும். 4 ஓ! பிள்ளை இருக்கான்னா, எனக்கு குடுத்தா உனக்கு குடுக்கலங்கிற பேர் வராது இல்லையா? நீ இந்த இடத்த பாத்துக்கோ. நீ அந்த இடத்துல ஜெயிச்சியா? இவனே இருக்கான் இல்லைங்களா? ராஜேந்திர சோழனே முதல்ல வந்து பாண்டிய நாட்ட ஜெயிக்கிறான். ராஜேந்திரன் வந்து இளமையில ராஜராஜன் இருக்கிறப்பயே பாண்டிய நாட்டை ஜெயிக்கவே சோழ பாண்டியன் அவனுக்கு பேரு. நீ அந்த இடத்த பாத்துக்கோன்ட்டாங்க. ஏன்னா நெறைய பிள்ளைகள் இருக்காங்க. இவன் ஆக்சுவலி முதல் சோழர்களுடைய பட்டத்தரசியோட பிள்ளை இல்லையா அவன்? ராஜேந்திர சோழன் பட்டத்தரசியோட பிள்ளை இல்ல. ஆனா அதான் பொன்னியின் செல்வன் கதையில அப்படி எழுதினாங்க. வானதி நான் வந்து முதல் மனைவியாகவும், அவ எனக்கு வந்து எனக்கு பட்டமே வேணாம்னு சொல்ற மாதிரியும், அவளுக்கு பிறந்த குழந்தை தானே அப்படின்னு. ஆனா பட்டத்தரசியோட மகன் இல்ல அவன். அதுக்கு ஏங்கிற காரணத்தையும் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் மட்டும் அவன் வந்து யுவராஜனை வந்து அவன் நியமிக்காம இருந்தான். ராஜராஜன் அவனுடைய 29 ஆட்சி ஆண்டு இருக்குன்னா, 26வது ஆட்சி ஆண்டுல அப்பதான் வந்து இவனை நியமிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் போட்டிக்கு இருந்திருப்பாங்க. மதுராந்தகன், அவனுக்கு முன்னாடி இவனுக்கு மதுராந்தகன் தான் பேர் வைக்கிறான். ராஜேந்திர சோழனுடைய ஒரிஜினல் நேம் மதுராந்தகன். என்னவா இருக்கும்? அருள்மொழிக்கு முன்னாடி இருந்தவன் மதுராந்தகன். மதுராந்தகன் என்ன செய்யறான்? தன் பிள்ளைய கண்டராதித்தன் மதுராந்தகன் இருந்தான். அவனுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அருள்மொழிக்கு கொடுத்தான் அவன். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா சைக்கோ அனாலிசிஸ். இட்ஸ் சைக்கோ அனாலிசிஸ். எஸ். ஒரு பெரிய ஹிஸ்டரி. நம்ம இப்ப சோழர்களை பத்தி பார்க்கும்போது ஒரு ஜியோகிராபிக்கலா ஒரு லீகல் அனாலிசிஸா பார்த்தாலே ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் அவங்களுடைய கல்ச்சுரல் சைடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் நம்ம அந்த சைடையும் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த செஷன்ஸ்ல நம்ம உங்களோடு அவங்களுடைய ஜியோகிராபிக்கல், அவங்க எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தாங்க அண்ட் எவ்வளவு தைரியமா இருந்தாங்க. சொல்லிடுறீங்க ஸ்பிரிச்சுவல் நீங்க இல்லையா? இவங்க போய் கடாரத்தை வென்றான் இல்லையா? உடனே என்ன தெரியுமா செஞ்சான்? நம்ம நாட்டுக்கு வந்து கடாரம் கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில நிறுவனம். ஸ்ரீ விஜயத்தை வென்றானா உடனே விஜயம் வென்ற சோழீஸ்வரர் அப்படின்னு ஒரு கடலூர்ல ஒரு கோயில், கடாரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோயில், கங்கைய எப்படி கங்கை கொண்ட சோழீஸ்வரம் சொல்லிட்டுன்னா இங்க வந்து அரியலூர் கிட்டக்க வச்ச மாதிரி அதையும் நம்ம பார்க்கணும். வென்றது மட்டும் இல்லாமல் அந்த வென்றதை தெய்வத்துக்கு தான் வந்து சமர்ப்பிக்கிறான். அது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு முன்னோடி. அவங்க இந்த மாதிரி எந்த ராஜாக்களும் செஞ்ச மாதிரி தெரியும். ரொம்ப சந்தோஷம் மேடம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முயற்சி. நேர்களே, சோழர்கள் குறித்த வரலாறுல ஜெயஸ்ரீ மேடம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து நம்ம சோழர்களுடைய இன்னும் சில பக்கங்களை நம்ம ஜெயஸ்ரீ மேமுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி.